Hi friends, இன்னைக்கு வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு அழகு பருப்பு ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுல வந்து நான் ரெண்டு தக்காளியும் வெட்டி போட்டுறேன். வேக போடுறதுக்கு முன்னாடியே ரெண்டு தக்காளி வெட்டி போட்டுறேன். மஞ்சள் தூள், பெருங்காய தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் துளி எண்ணெய் விட்டுக்கிறேன். இதை வந்து வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. புளி ஒரு லெமன் சைஸ் ஊற வச்சு வச்சுக்கோங்க. அதையும் கரைச்சி இருத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், வெண்டைக்காய் இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி ஏற்கனவே பருப்புலேயே வேக போட்டோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கடைசியாக தூவறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சாம்பார் பொடி, உப்பு நம்ம தேவையான அளவு. சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை வந்து நான் வீட்டிலேயே தயார் பண்ணுற சாம்பார் பொடி. அது எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். சாம்பார் ஆக்சுவலாக சாம்பார் பொடியில் வந்து மிளகாய், தனியா கொஞ்சம் கலவைகள் சேர்க்குறோம். அந்த பொடியில் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வாணலி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கி போடணும் சாம்பாரில், அதனால் கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும். இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது இதில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. அது பொரிய ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம், எல்லாம் ஒரு துளி துளி சேர்த்தா போதும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஆனோடனே அதுலேயே வெண்டைக்காயையும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்படி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெண்டைக்காயில் அந்த குழவழப்பு போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது இந்த பக்கம் வந்து நம்ம பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம். அதில் வந்து இப்போது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது பருப்பு கடைசல்ல புளி தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இதுலேயே மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கின காயையும் ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் கொதிக்க வைக்க வேண்டியது தான். இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம். வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இதை வந்து இப்போ கொதிக்க விட வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம். இப்போ சாம்பார் வந்து எல்லாம் சேர்த்து கூட்டி விட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். பருப்பு அடியில் போய் தங்கி அடி பிடிச்சிக்கும். இதை மூடி போட்டு கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும், பச்சை வாசனைலாம் போகும். மிளகாத்தூளில் இருக்கிற பச்சை வாசனை போகும். இப்போ இதை மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். துளி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. துளி பெருங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் வாசனை கூடுதலாக இருக்கும். துளி உண்டு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது வெண்டைக்காய் வதங்கிட்டதுனால ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. இப்போ நம்மளோட சுவையான வெண்டைக்காய் சாம்பார் தயார்.